வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2026 தமிழ் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ரூபாய் 3000 மற்றும் ரொக்கம், பச்சரிசி மற்றும் சர்க்கரை கரும்புடன் கூடிய பொங்கல் பரிசு டோக்கன் வழங்கும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு 3000 ரொக்க பரிசு, பச்சரிசி, சர்க்கரை கரும்புடன் கூடிய பொங்கல் பரிசு விநியோகம் டோக்கன் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு இந்த ஆண்டு ரேஷன் கடைகளில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக ரூபாய் 248 கோடி நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு வரும் பொங்கல் பண்டிகை இது என்பதால் ரொக்க பணம் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது. அதை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதற்கான அறிவிப்பை இன்று வெளிப்படுத்தியுள்ளார். அதன்படி 2,22,91,710 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் வேட்டி சேலை வழங்கப்பட இருக்கின்றது. மேலும் ரூபாய் 3000 ரொக்க பணமும் வழங்கப்பட இருக்கின்றது. அதற்காக ரூபாய் 6,936 கோடியை 17,47,959 நிதி ஒதுக்கீடு அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கான அரசாணை விரைவில் வெளிப்பட இருக்கின்றது. வரும் 8ஆம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்புடன் வேட்டி சேலை மற்றும் ரூபாய் 3000 ரொக்க பரிசு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்க வைக்க இருக்கிறார். அன்றைய தினம் முதல் வரும் 14ஆம் தேதி வரை ரேஷன் கடைகளில் ஒவ்வொரு நாளும் சுமார் 400 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கின்றது. இந்த நிலையில் ரூபாய் 3000 ரொக்க பரிசு மற்றும் பச்சரிசி, சர்க்கரை, கரும்புடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகம் தமிழகம் முழுவதும் இன்று முதல் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் விநியோகம் செய்து வருகின்றனர். இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள நந்தி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.